வியூவர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் பற்றி வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அதை வந்து நம்ம ஒரு இடத்துல நிறைய யூஸ் பண்ணுறோம். அந்த டிவைஸ் பேர் தான் என்னென்னு வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஆட்டம்ஸ் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருந்ததுன்னா இந்த எலக்ட்ரான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணும் போது இடிச்சிட்டு போகுது. அதனால் ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து இங்கே வந்து உருவாகுதுன்னு வந்து சொன்னேன். ஸோ என்ன ஆகும்னா, சில சமயத்தில் இந்த சர்க்யூட்டில் ரொம்ப ஹீட் அதிகமாச்சுன்னு வைங்களேன், இந்த ஒயரே வந்து மெல்ட் ஆகிரும். ஸோ மெல்ட் ஆகிறது வந்து டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஆனால் ஏன் இது அட்வான்டேஜ்னு வந்து சொல்கிறேன்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து சர்க்யூட்டில் அந்த எக்ஸஸான கரண்ட் வந்து தேவைப்படாது. ஸோ அந்த எக்ஸஸான கரண்ட் வந்து பல்ப் உள்ளேயோ இல்லை அந்த பேட்ரி உள்ளேயோ போச்சுன்னா அந்த பேட்டரியை டேமேஜ் பண்ணிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூஸ். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரானிக்கல் சர்க்யூட்ஸில் வந்து பார்க்கலாம். இந்த ஃப்யூஸு இந்த நடுவில் ஒரு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து இப்போ இந்த ரெண்டு சைடு வந்து நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணுறேன்னா, கரண்ட் அதிகமாச்சுன்னா இந்த நடுவில் இருக்கிற ஒயர் வந்து பிச்சுட்டு போயிடும் ஹீட்னால் வந்து. ஸோ அப்போ வந்து இந்த ஹோல் சர்க்யூட்டே வந்து பாதுகாக்கப்படும். ஸோ இது வந்து நார்மலாக எலக்ட்ரானிக்கல் சர்க்யூட்டில் இருக்கிறது. இது வந்து நம்ம வீடுலலாம் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஃப்யூஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து அந்த ஒயரை வந்து கட்டி வச்சுருவாங்க. இங்கே வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இங்கே வந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து போகும். இப்போ நான் இந்த ஃப்யூஸை வந்து இங்கே கனெக்ட் பண்ணும் போது அதிக கரண்ட் இதுக்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா I²Rன்னு வந்து சொன்னோன்னா, அதிக கரண்ட்டு போச்சுன்னா ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்டுக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்காது. இது எப்படி நடக்குதுன்றதை சொல்கிறதுக்கு ஒரு டிசி சர்க்யூட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜ், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 100 வோல்டேஜ் வந்துருக்கு. இப்போ இதில் ஒரு பல்பு கூட வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல சிம்பிள் சர்க்யூட் தான். பேட்ரி, ஒரு ஸ்விட்சு, அதுக்கப்புறமா ஒரு பல்பு வந்துருக்கு. இப்போது திடீர்னு வந்து வோல்டேஜ் வந்து அதிகமாகுது. பிகாஸ் வீட்டில் வந்து நம்ம சொல்லவே முடியாது, ஃப்ளக்சுவேஷன் நிறைய இருக்கும். இப்போ நிறைய ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னு வைங்களேன், சடனாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி, அதாவது அந்த பவர் சப்ளையே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இங்கே ஓரளவு ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. எய்தர் அந்த பவர் சப்ளை போய்டும், இல்லை அந்த பேட்ரி வந்து அந்த பல்ப் வந்து போயிடும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இப்போதைக்கு எந்த வழியும் இல்லை. ஒரே ஒரு ஸ்விட்ச் மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து ஃப்யூஸை வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு எலமெண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது பேர் தான் வந்து ஃப்யூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 4 ரேட்டிங்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 4 ஆம்பையருக்கு மேலே கரண்ட்டு போச்சுன்னா இது வந்து பிச்சுட்டு போயிடும் இந்த சர்க்யூட்டில் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.85 ஆம்பையர் தான் வந்து போய்கிட்டுருக்கு. இப்போ நான் வந்து வோல்டேஜ் வந்து அதிகம் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அதை வந்து டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு நம்மளோட ஃப்யூஸ். இப்போ நான் ரீகனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் திருப்பி வந்து பண்ணுறேன் பாருங்கள். இங்கே என்ன நடக்குதுன்னு நல்லா வந்து பாருங்கள். இப்போ நான் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்து போகிறேன். டக்குன்னு பட்டுன்னு வந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பேட்டரியும் டேமேஜ் ஆகலை, அதுக்கப்புறமா இந்த பல்பும் டேமேஜ் ஆகலை. ஒன்லி ஃப்யூஸை மட்டும் மாற்றணும்னா திருப்பி இது வந்து செட் ஆகிரும். ஃப்யூஸை மாற்றும் போது கரெக்டாக வந்து செக் பண்ணிக்குவாங்க, கரெக்டான வோல்டேஜ் தான் இருக்கான்னு வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஒர்க் ஆகிரும். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, இந்த உள்ளே இருக்கிற ஒயர் எப்படி எரியுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். ஓகே, நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துருப்பீங்க. இந்த ஒயர் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஒயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதால தான் கரண்ட் அது உள்ளே பாஸ் ஆகும்போது பவர் நிறைய வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. பிகாஸ் இது எப்படியும் இந்த ஃப்யூஸை வந்து சீரீஸில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன், அதாவது 1 பில்ல 1. ஸோ இது வந்து சீரீஸ் கனெக்ஷன் வந்து சொல்லுவாங்க. ஃப்யூஸு, பல்பு, இது வந்து ஒரு சீரீஸ் கனெக்ஷன், எல்லாமே சீரீஸில் இருக்குது. அதனால் சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் வந்து சேமாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஹீட்டுமே வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ரொம்ப லோ மெல்ட்டிங் பாயிண்ட். இப்போது ஏன் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் வேணும்னா, இப்போ ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் அந்த ஹீட்டில் அது மெல்ட்டும் ஆகணும். மெல்ட் ஆகலைன்னா நம்ம வச்சுருக்க ஃப்யூஸ் வந்து வேஸ்ட்டு.
ஹீட் அதிகமாகுது ஆனால் மெல்ட் ஆகலை. அப்போது அந்த சர்க்யூட்டே வந்து பாழாக போயிடும். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங்.